நமது தொலைக்காட்சி இன்று காலை அச்சு மசலும் நிகழ்ச்சியில் கூட இந்த விவகாரத்தை குறித்து பேசினோம். உங்களுடைய கருத்தும் கூட இது மாதிரியான பேச்சுகள் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட இதற்கு கைது நடவடிக்கை என்பதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பொதுவாகவே அரசியல் கட்சியினரிடையே இருக்கிற அந்த அரசியல் நடவடிக்கை என்பது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடனே ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களுடைய செயல்பாடுகளை அதை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை பொதுமக்கள் மத்தியில அம்பலப்படுத்துவதற்கு இது போன்ற செயல்களை ஒவ்வொரு ஆட்சியிலுமே நம்ம பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கைது செய்து சிறையில் அடைச்சதை பார்த்தோம். அதே போல திரு கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அவருடைய கைது நடவடிக்கைகளை பார்த்தோம். அப்ப இப்போ பிரதான எதிர்கட்சி தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் அரசியல் எதிரியாக பாதித்து அரசியல் களத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக பிரச்சாரம் பண்ணி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுகவினருக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் பார்க்கிறோம். அவங்க காலத்துல நடந்த தவறுகள் எல்லாம் தூக்கி தூக்கப்படுகிறது. அந்த கான்ட்ராக்ட், அவங்க பார்ட்டி ஃபண்டு, இது எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் மீதான அந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. அவருடைய நீட்சியா எதிர்கட்சி தலைவருடைய கைதை பார்க்கலாம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசியது இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையிலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்குவது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிப்பது என்கிற மாதிரியான உள்ளர்த்தம் கற்பித்து பேசியதாக தான் இப்ப காவல்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நாளை சட்டமன்றம் கூடுகிற இந்த சூழல்ல பிரதான எதிர்கட்சி தலைவரை கைது செய்வது பொதுவெளிகள்ல ஒரு விமர்சனத்தை உருவாக்கும். அரசுக்கு எதிரான பார்வை நிச்சயமா திரும்பும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கொஞ்சம் இது தொடர்பா வழக்கு பதிந்து விசாரித்து அதன் பிறகு இந்த கைது நடவடிக்கைகளை செய்திருக்கலாம். அப்ப திடீரென நேற்று பேசி இன்றைக்கு கைது என்று வருகிற பொழுது அனுதாபம் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அனுதாபம் பிறக்கும். உதயநிதி அவர்களை பொறுத்தளவில் தொடக்க முதலே எதிரான மனநிலையில், திரு விஜய் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் இருந்தாரு. அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு கூட முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க விடாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அணுகுமுறை எல்லாம் கடைபிடித்தார் என்பது பொதுவெளிகளில் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தாங்களுடைய நான் காலையில தெரிவித்தது மாதிரிதான் ஒவ்வொரு தலைவர்களுமே அவரவர்கள் நிலை உணர்ந்து வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். யா காவாராயினும் நான் காக்க காவாக்கர் சொல் இழுக்கப்பட்டு அப்படிங்கிற அந்த வள்ளுவன் வாக்குக்கு இணங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல கோர்ட் எந்த அளவுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறது, இந்த கைது சரியா தவறா என்பதை நம்ம இன்று மாலை அல்லது நாளைக்குள் பார்க்கலாம். தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.